உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் நெஞ்சு வலி என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நெஞ்சு வலி நோய் வருவதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் கூறப்படுகின்றன. குறிப்பாக பை பர்த் என்று சொல்லக்கூடிய பிறப்பில் இருந்தே ஒருவருக்கு நெஞ்சு வலி தோன்றும். கஞ்சினட்டல் ஹார்ட் டிசீஸ் என்று பெயர். இந்த கஞ்சினட்டல் என்று சொல்லக்கூடிய மருத்துவ ஆங்கில வார்த்தைக்கு பை பர்த் என்று பொருள். பிறக்கும் போதே அவர்களுக்கு நெஞ்சு வலி தோன்றும். அதற்கு ஒரு முக்கியமான காரணம், முன்னோர்களுக்கும் அந்த நோய் இருந்திருப்பதற்கான காரணங்கள் அதிகரித்து இருப்பதனால் பரம்பரையாக ஜீன்கள் வழியாக அந்த நோய் வருவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. மேலும் சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக மற்றும் பல்வேறு வகையான நஞ்சு பொருட்கள் உடலில் சேருவதனாலும் அவர்களுக்கு நெஞ்சு வலி அடிக்கடி ஏற்பட்டு நாளடைவில் இதய பலவீனமாக மாறிவிடுகின்ற ஒரு நோயாக மாறிவிடுகின்றது. அன்பான நேயர்களே, இந்த நெஞ்சு வலி வந்தால் அவற்றை மிக எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்காக ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஓர் அற்புதமான மூலிகை விதை தனியா. கொத்தமல்லி என்று அழைக்கப்படுகின்ற இந்த அற்புதமான ஒரு மூலிகை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இதற்கு பல்வேறு வகையான பெயர்கள் இருக்கின்றன. உருள் அரிசி, தனியா தழை, அகட்டுவாய் அகற்றி, மல்லி என்று பல்வேறு வகையான பெயர்கள் இது இருக்கின்றன. பச்சை பசேல் என்று சுமார் 1 ஜான் அளவிற்கு இந்த மூலிகை பயிரிடப்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய நறுமணம், அதாவது டெரினாய்ட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள், இது ஒரு நறுமணம் உள்ள ஒரு மூலிகையாக கருதப்படுகிறது. இந்த கொத்தமல்லியை பயன்படுத்தாத வீடுகளே நாடுகளே இல்லை என்று கூறலாம். அந்த அளவிற்கு இந்த கொத்தமல்லி உலகமெங்கும் வியாபித்துள்ள ஒரு மூலிகையாக கருதப்படுகின்றது. இந்த கொத்தமல்லி நம் சித்தர்கள் சுமார் 100கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதையும் இதனுடைய விதையும் தனியா என்று சொல்லக்கூடிய விதையும் பயன்படுத்தி மிகவும் எளிமையான முறையில் நமக்கு அருளியுள்ளார்கள். இந்த கொத்தமல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பாகங்களுமே மிக சிறந்த ஒரு நன்மையாக அமைக்கின்றன. இதன் தழைகளை எடுத்து நாம் தீநீராக்கி குடித்து வந்தால் மதுவெறி, குடிவெறி என்று சொல்லக்கூடிய அந்த போதைத்தன்மை படிப்படியாக மறைந்து சிறுமூளை பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு போதையினால் தலைக்கேறிய அந்த பித்தம் தெளிந்து ஆரோக்கியமாக இருப்பார்கள். இதை நாம் துவையல், சட்னி போன்ற பொருட்களோடு சேர்ந்து செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் பித்தம் அகன்று மேனி எங்கும் நறுமணமும் உடலெங்கும் பொன்னிறமும் வசீகரமும் ஏற்படும். அஜீரணம் ஆகாதவர்கள் தினந்தோறும் கொத்தமல்லியை உணவாக எடுத்து வந்தால் அஜீரணத்தன்மை நீங்கி ஜீரணத்தன்மை மேம்படும். கல்லீரல், மண்ணீரல் மற்றும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் தங்கி இருக்கக்கூடிய அழுக்கு தன்மையை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொத்தமல்லி என்கிற மூலிகைக்கு உள்ளது. இரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டுமா? தினந்தோறும் கொத்தமல்லியை சாப்பிட்டு வரலாம். பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று பகுதியில் புண்கள் ஏற்பட்டால் அந்த புண்களை ஆற்ற வேண்டுமா? தினந்தோறும் கொத்தமல்லி துவையலை சாப்பிட்டு வரலாம். வாய்ப்பகுதியில் துர்நாற்றம், பேட் ஸ்மெல் என்று சொல்லக்கூடிய துர்நாற்றம் வீசினால் அவற்றை நீக்குவதற்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு கொத்தமல்லியை எடுத்து நன்றாக மென்று தின்று வந்தால் இதில் இருக்கக்கூடிய காரியண்டல் டெரிபிலின் என்று சொல்லக்கூடிய நறுமண எண்ணெய் வாய்ப்பகுதியில் பட்டு துர்நாற்றத்தை போக்கி பல்வேறு வகையான நோய்கள் வராமல் பாதுகாக்கும்.
இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தனியாவை கொண்டு 3 வேதங்களும் இது அற்புதமான ஒரு மருத்துவம் என்று கண்டறிந்து எல்லா வகையான நோய்களுக்கும் இந்த தனியாவை பரிந்துரை செய்யப்படுகின்றன. அந்த அளவிற்கு தனியாவிற்கு ஒரு ஆற்றல் இருப்பதால் தனியாவையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சீரகம். அன்பான நேயர்களே, உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாத்து சுத்தப்படுத்தி நமக்கு நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் ஜீரகத்திற்கு இருப்பதால் ஜீரகத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கற்கண்டு, சிறு கற்கண்டு. அன்பான நேயர்களே, கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறை கொண்டு பல்வேறு வகையான நோய்களை நாம் போக்கிக் கொள்ளலாம். உடல் அசதி என்றால் கரும்பு சாறு பருகலாம். உடலுக்கு இனிப்பு தேவை என்றால் கரும்பிலிருந்து பிழியப்பட்ட அந்த கடைசி வெல்லத்தை எடுத்து சாப்பிட்டு வரலாம். கற்கண்டாக மாற்றி பயன்படுத்தி வந்தால் மிக சிறந்த நன்மை என்பதால் கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக லவங்கப்பட்டை. அன்பான நேயர்களே, இதில் இருக்கக்கூடிய நறுமணம் பல்வேறு வகையான நோய்கள் வராமல் பாதுகாக்கும், பசி தூண்டும், அகட்டுவாய் அகற்றும், நெஞ்சு எரிச்சலை தணித்துவிடும், மேலும் அஜீரணத்தன்மையை போக்கும் என்பதால் லவங்கப்பட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுத்தமான முறையில் எடுத்துக்கொண்ட செந்தேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது நவீன உலகில் மண் தரைகளால் ஆன வீடுகள் இல்லாத போனதால் நமக்கு கொசுத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய தேன் கிடைக்காமல் போய்விட்டது. பாழும் சுவற்றில், அதாவது பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய சுவற்றிலோ அல்லது மண் சுவரினால் கட்டப்பட்ட வீட்டிலோ தேனீக்கள் ஈக்கள் வடிவில் பல்வேறு வகையான தேன் அடைகளை கட்டும். விஷமில்லாத இந்த ஈக்கள் மூலம் பெறப்பட்டது கொசுத்தேன். மிகவும் ஒரு காயகற்பமான அந்த தேன் நாளடைவில் அரிதாகி அந்த இனமே அழிந்து வருகின்றன. மேலும் செந்தேன் மலை பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேன், காட்டுப்பூக்களில் இருந்து சேகரிக்கப்பட்டு அற்புதமான இந்த ராட்சச தேனீக்களால் கட்டப்பட்ட இந்த தேன் கூட்டிலிருந்து கிடைப்பது செந்தேன். மிக சிறந்த கிருமி நாசினி, நோய் வராமல் பாதுகாக்கும், உடலுக்கு அழகு வன்மம் தரும், மேனியில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்கும் என்பதால் நாம் செந்தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அதிமதுரத்தூள். அன்பான நேயர்களே, மதுரம் என்றால் இனிப்பு, அதி என்றால் அதிகப்படியான இனிப்பு கொண்ட இந்த தாவரத்தை பல்வேறு வகையான நாட்டினர் விரும்பி ஏற்றுமதிக்கு நம் நாட்டை அண்டி வருகின்றனர். அந்த அளவிற்கு அதிமதுரம் ஒரு உன்னதமான மூலிகை பொருள். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிருமி நாசினி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அதிமதுரம். இதை கொண்டு பல்வேறு வகையான நோய்களுக்கு மருத்துவம் நாம் செய்து கொள்ளலாம். இதயத்தில் இருக்கக்கூடிய வலி அடைப்புகளை நீக்கும் என்பதால் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கருஞ்சீரகம். அன்பான நேயர்களே, கருஞ்சீரகத்தை கொண்டு பல்வேறு வகையான நோய்களை போக்கிக் கொள்ளலாம். இயற்கையான முறையில் கருச்சிதைவு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு கருஞ்சீரகம் பயன்படுகின்றன. ஆண்களுக்கு விசேஷ சக்தி தருவதற்கும் கருஞ்சீரகம் பயன்பட்டு வருகின்றன. இது ஒரு கிருமி நாசினி என்பதால் கருஞ்சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சதக்குப்பை. குப்பையாக வீற்றிருக்கின்ற இந்த உடலை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் குப்பை மேனி. அதே அளவிற்கு பலன் தரக்கூடிய மற்றொரு அற்புதமான ஒரு பொருள் சதக்குப்பை. சதம் என்றால் 100, நூற்றுக்கணக்கான பூக்களில் இருந்து பெறப்பட்ட விதை என்று பொருள். இது அற்புதமான ஒரு கிருமி நாசினி. மேனி எங்கும் இருக்கக்கூடிய அதிகப்படியான வியர்வையை தணிக்கும், உடலுக்கு நன்மை தரும் என்பதால் சதக்குப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக லவங்கப்பூ. அன்பான நேயர்களே, இது ஒரு ஆன்டிபயாட்டிக்காக செயல்பட்டு நோய் எதிர்ப்பை அதிகரிக்கப்படுகின்றன. மேலும் இதில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களால் நீக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை உடலுக்கும் பற்களுக்கும் இதயத்திற்கும் பலம் தரும் என்பதால் லவங்க பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் இப்பொழுது நெஞ்சு வலி என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின்
அளவுகள், செய்முறையை இப்பொழுது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் கொத்தமல்லியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் நெஞ்சுவலி வராமல் தடுப்பதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை இப்பொழுது பார்க்கலாம். கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியா 50 கிராம், கற்கண்டு 50 கிராம், கருஞ்சீரகம் 15 கிராம், சதகுப்பை 15 கிராம், லவங்கப்பூ 15 கிராம், சீரகம் 15 கிராம், லவங்கப்பட்டை 15 கிராம், அதிமதுர பொடி 15 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. அன்பான நேயர்களே, இப்பொழுது எடுத்துக்கொண்ட பொருட்களின் மருத்துவத்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் கொத்தமல்லி விதை 4 தேக்கரண்டி பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, பொன்னிறமாக வறுத்த தனியாவை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். பொன்னிறமாக வறுத்த ஜீரகத்தை தனியாவோடு சேர்க்கலாம். கருஞ்சீரகம் 2 தேக்கரண்டி, பொன்னிறமாக வறுத்த கருஞ்சீரகத்தை ஏற்கனவே அரைத்து வைத்த பொருளோடு சேர்த்து கொள்ளலாம். லவங்கப்பூ 2 தேக்கரண்டி, பொன்னிறமாக வறுத்த லவங்க பூவையும் எடுத்துக்கொள்ளலாம். சதகுப்பை 2 தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, பொன்னிறமாக வறுத்த சதகுப்பையும் எடுத்துக்கொள்ளலாம். லவங்கப்பட்டை 1 தேக்கரண்டி, வறுத்த லவங்க பட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அத்தனை பொருட்களுடன் இறுதியாக அதிமதுர தூள் 1/2 தேக்கரண்டி சேர்க்கவும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் ஒன்றாக தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். அத்தனை பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து தூள் செய்து அரைத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் சுத்தமான ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அரைத்து வைத்துள்ள பொடியில் இருந்து 1/2 தேக்கரண்டி, இத்துடன் இதே சமனெடை 1/2 தேக்கரண்டி கற்கண்டு தூள், இத்துடன் 1 தேக்கரண்டி செந்தேன், நன்றாக குழைத்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, காலை மாலை இருவேளையும் உணவிற்கு பின்பு 2 முதல் 3 கிராம் அளவிற்கு பயன்படுத்தி இந்த சூரணத்தை தேன் விட்டு குழைத்து இருவேளையும் சாப்பிட்டு வந்தால்
எப்பேற்பட்ட நெஞ்சு வலியும் அரை மண்டலம் 24 நாட்களுக்குள் பூரணமாக குணமாகிவிடும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த சூரணத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியாவை கொண்டு நெஞ்சு வலிக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது தனியாவை கொண்டு அளவிற்கு அதிகமான விக்கல் என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். கடுமையான விக்கல், நாள் ஒன்றிற்கு சதா காலமும் நிமிடத்திற்கு 10 முதல் 20 முறை ஒரு சிலருக்கு இந்த நோய் வந்து கொண்டே இருக்கும். அவர்களால் விக்கலை நிறுத்தவே முடியாது. ஆங்கிலத்தில் ஹிகாப் என்று அழைக்கக்கூடிய இந்த விக்கல் ஒருவருக்கு வந்துவிட்டால் உடல் மெலிந்து கொண்டே போகும். உணவின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படும். ஏனென்றால் எதை அவர்கள் சாப்பிட்டாலும் விக்கல் வந்து அவர்களுக்கு புறையேறி தலைப்பகுதி வலிக்க ஆரம்பித்துவிடும். இதனால் இந்த நோயை நீக்குவதற்கு ஓர் அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தனியா விதை 50 கிராம், சுத்தமான சந்தனத்தூள் 25 கிராம். அன்பான நேயர்களே, இப்பொழுது கடைகளில் பல்வேறு வகையான போலி சந்தனத்தூள் விற்கின்றன. ஆகையால் நீங்களே நாட்டு மருந்து கடைகளில் சென்று சந்தனக்கட்டையை வாங்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்டு அரைத்து எடுத்துக்கொண்ட சந்தனப்பொடி 25 கிராம். ஆகையால் நீங்களும் அவ்வாறு பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பனம் கற்கண்டு தூள் 25 கிராம். அன்பான நேயர்களே, இப்பொழுது கடுமையான விக்கலுக்கான தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் தனியா விதை ஒரு தேக்கரண்டி, அடுத்ததாக சுத்தமான சந்தனத்தூள் 1/4 தேக்கரண்டி, பனம் கற்கண்டு தூள் 1/2 தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் தனியா மற்றும் சந்தனத்தூள், பனம் கற்கண்டு இவை மூன்றும் சேர்ந்து நமக்கு விக்கலை நிறுத்துவதற்கான தீநீர் தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, கடுமையாக தொடர்ந்து விக்கல் வந்து கொண்டே இருப்பவர்கள் அற்புதமான இந்த தீநீரை தயாரித்து காலை மாலை இருவேளையும் 10 முதல் 20 மில்லி உணவிற்கு பின்பு பருகி வந்தால் படிப்படியாக தொடர் விக்கல் பூரணமாக நின்றுவிடும். அன்பான நேயர்களே, எளிமையாக நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.